வணக்கம். செய்தி சுருக்கம். சபரிமலையில் 51 பெண்கள் தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு எல்லா வயது பெண்களும் போகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் கனகதுர்கா, பிந்து அப்படின்ற 2 கேரள பெண்கள் கள்ளத்தனமா கோயிலுக்கு நுழைந்ததுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கு. அந்த பெண்களை குடும்பத்தாரும் ஏத்துக்கல. தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி 2 பெண்கள் தாக்கல் செஞ்ச மனுக்களை சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சது. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் 50 வயதுக்கு உட்பட்ட 51 பெண்கள் சபரிமலைக்கு தரிசனம் செஞ்சதா பெயர் விவரங்களோட பட்டியலை கேரள அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த 24 பெண்களும் அடக்கம். கூட்டணி குழப்பம், தமிழிசை போன்றா கருத்து. பாரதிய ஜனதாவை அதிமுக தூக்கி சுமக்காது அப்படின்னு லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை சொன்னதை பத்தி பாஜக மாநில தலைவர் தமிழிசை பதில் கொடுத்திருக்காங்க. தம்பிதுரையோட கருத்து அதிமுகவில் கருத்து அல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கூட்டணி தொடர்பா அதிமுகவோட மறைமுக பேச்சு நடத்தும் அவசியம் பாஜகவுக்கு இல்ல அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு. இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் இஸ்ரோ. விண்வெளி துறையில இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் திட்டத்தை இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. அந்த திட்டத்தின்படி 29 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தலா 3 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. பெரும்பாலும் 8ஆம் வகுப்பு மாணவர்களே தான் தேர்வு செய்யப்படுவாங்களாம். இஸ்ரோ ஆராய்ச்சி பிரிவில் மாணவர்களுக்கு 1 மாசம் ட்ரைனிங் கொடுக்கப்படும். விஞ்ஞானிகளோட கலந்துரையாடலாம். அது மூலமா செயற்கைக்கோள் கலை தயாரிப்பது பத்தின செய்முறை அனுபவம் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சிவன் சொல்லியிருக்காரு. Young Scientist Program. Under this program, ISRO is announcing 3 students from each state and union territory. That is 29 states and 7 union territories. Totally 36 entity into 3 students from each state. They will be taken, selected to ISRO for a young scientist program for about 1 month. ஆஸ்திரேலியால இந்தியா இரட்டை சாதனை. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின 3வது ஒருநாள் போட்டி மெல்பர்ன்ல நடந்துச்சு. முதல்ல களமிறங்கின ஆஸ்திரேலியா 48.4 ஓவர்ல 230 ரன்னுல ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஸ்பின்னர் சாஹல் 6 விக்கெட் எடுத்தாரு. இந்தியா 59 ரன் எடுக்கிறதுக்குள்ள ரோஹித், தவான் அப்படின்னு 2 பேரையும் இழந்துடுச்சு. கேப்டன் கோலி 46 ரன்ல அவுட்டு. தோனியும் ஜாதவும் அதிரடியா ஆடி அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. தோனி 87 ரன், ஜாதவ் 61 ரன் அடிச்சு இறுதி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாங்க. இந்த வெற்றி மூலமா 2-1 அப்படின்ற கணக்குல ஒருநாள் தொடரை இந்தியா கைப்பற்றியிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அவங்களோட நாட்டிலேயே இந்திய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றுவது இதுதான் முதல் முறை. இதே சுற்று பயணத்துல ஆஸ்திரேலியால முதல் முறையா டெஸ்ட் தொடரை 2-1 அப்படின்ற கணக்குல இந்தியா ஜெயிச்சிருக்கு. 2 சாதனைகளையும் விராட் கோலி தலைமையிலான அணி படைச்சது இன்னொரு சிறப்பு. காஷ்மீர் பனிச்சரிவு, 5 பேர் பலி. காஷ்மீர்ல இருக்க லடாக் எல்லை பகுதி மலை சார்ந்த பனி பிரதேசம். குளிர்காலத்துல லடாக் பனியில அப்படியே உறைஞ்சு போயிடும். நாடு சுதந்திரம் பெற்ற நாள்ல இருந்து தேசிய மின்பாதை தொகுப்புல லடாக் இணைக்கப்படாததுனால நீர்மின் திட்டங்கள், டீசல் மின் திட்டங்களையே கார்கில், லே மாவட்ட மக்கள் நம்பியிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 2014ல் லே, கார்கில், ஸ்ரீநகர் மின்பாதை திட்டப்பணியை பிரதமர் மோடி துவக்கி வச்சாரு. இதன் மூலமா கார்கில், லே நகரங்களுக்கு 24 மணி நேரமும் மின் சப்ளை கிடைக்குமா. இது காஷ்மீர் வரலாற்றிலேயே முக்கியமான நாள் அப்படின்னு மத்திய மின்சார அமைச்சர் ஆர்.கே. சிங் சொல்லியிருக்காரு. நிலாவுல முளைத்த பருத்தி செடி பட்டு போயிடுச்சு. நிலாவுல பயிர் வளர்க்கும் ஆய்வுகளை மேற்கொள்ள சாங்-E4 அப்படின்ற ரோபோட்டிக் விண்கலத்தை சைனா அனுப்புச்சு. நிலவோட இருண்ட பகுதியில ஜனவரி 3 அன்னைக்கு தரையிறங்குச்சு. இந்த விண்கலத்தோட பெட்டி மாதிரி கட்டமைப்புல பருத்தி மற்றும் உருளை விதைகள் இருந்துச்சு. ஈஸ்ட், பழத்துல மொய்க்கிற பூச்சிகள் முட்டையும் வைக்கப்பட்டிருந்துச்சு. தாவர கட்டமைப்புக்கு விண்கலம் நீர் ஊற்று துவங்கியதுமே பருத்தி விதைகள் முளைவிட்டு வளர ஆரம்பிச்சுது. நிலவுல தாவரத்தை வளர்க்கும் முதல் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றியா இது பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த சந்தோஷம் 2 நாள்லயே முடிவடைஞ்சிருச்சு. நிலவோட மேற்புறத்துல 62 டிகிரி ஃபாரன்ஹீட்டா வெப்பநிலை குறைஞ்சதுனால கடும் குளிர்ல பருத்தி விதைகள் பட்டு போனதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சாங்க. லடாக்ல இனி எல்லா நேரங்கள்லயும் கரண்ட் இருக்கும். காஷ்மீர் மாநிலம் லடாக்ல இருக்க கர்துங்லா சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 17,500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வண்டியெல்லாம் போற அளவுக்கு 1976ல் அமைக்கப்பட்ட சாலை தான் உலகத்திலே மிகப்பெரிய உயரமான சாலை அப்படின்னு அழைக்கப்படுது. 2 வண்டி பனிப்பாறையில சிக்கி அடிச்சிட்டு போனதால 5 பேர் பலியாகியிருக்காங்க. 5 பேரை தேடும் பணியில ராணுவம் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கு. சியாச்சின் பனிமலைக்கு இந்த சாலை வழியாதான் பொருட்களை எடுத்துட்டு போறாங்க.